சொல்லுங்க கீர்த்தி, என்ன உங்களுக்கு இன்னைக்கு டியூட்டி டைம் நைட் மாத்தி இருக்கிறதுனால 3 ஓபி சாட் மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அதை மட்டும் பார்க்க சொன்னாங்க உங்களை. அதுக்கு ஏ பிளாக் போவீங்களாமா? என்ன திடீர்னு நைட் மாத்திருக்காங்க? என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணலையே. எப்போதுமே நைட் ஷிஃப்ட் மாத்திரமா இருந்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கனே. யார் மாத்துனது? ஹாஸ்பிடலுக்கு புதுசா வந்திருக்க மேனேஜர் தான் டாக்டர். அவரா? சோ ஏன் தான் அப்படி தலைவலி பிடிச்ச வேலையை எனக்கு வைக்கிறீங்க? நைட்டு நல்லா ஒர்க் பண்ண முடியாதுன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு எத்தனை தடவை தான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றது? சோ சரி ஓகே, என்ன பண்றது, டாக்டர் தொழிலுக்கு வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். சரி இப்போ நான் என்ன பண்ணணுமா? உங்களுக்கு ஒரு 3 ஓபி சாட் மட்டும் ஏ பிளாக்ல ஒதுக்கி வச்சிருக்காங்களா? அதை மட்டும் பார்த்துட்டு நீங்க அப்புறம் உங்களோட பர்சனல் டியூட்டி பாப்பீங்களா? அப்புறம் நைட் வந்துடணுமாமா. நைட்ல தான் உங்களுக்கு 7 ஓபி சாட் இருக்கிறதா சொல்லி சொன்னாரு. இப்பதான் அங்க இருந்து வந்தேன், திரும்ப அங்கேயே போகணுமா? சரி ஓகே, தேங்க்ஸ் கீர்த்தி. டாக்டர், இதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னோட நிலைமை பற்றி உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? நீ போய் உன் ஒர்க்கை பாரு. அப்புறம் நான் சொன்ன கெமிக்கல் லேப்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டேன் டாக்டர். ஆனால் அதில் சி டைப் மட்டும் மாறி இருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை எது கூட மிக்ஸ் பண்ணால் எப்படி ஆகும்னு எனக்கு தெரியும். சரி ஓகே, யாரும் பார்க்கல, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர். அன்னைக்கு கொஞ்சம் மட்டும் சீக்கிரமா வந்திருந்தா இன்னைக்கு நான் வேற லெவலில் இருந்திருப்பேன்டி. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் தலைகளை மாற்றி விட்டவ நீ தான். உன்னை சும்மா விட மாட்டேன். ஆப்ரேஷன் பண்ண போய் ஆப்ரேஷன் பாரு. இன்னைக்கு உனக்கு இருக்கிற 3 ஓபி சாட்டில் ஒரு ஓபி சாட் அவுட் ஆக்கலை. அதுக்கு காரணம் நீ தாண்டி பண்ணி வைப்பேன். இல்லை 2 பாயிண்டாக பிரிச்சிருக்காங்க. இல்லை இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு வேணா செக் பண்ணிட்டு உனக்கு சொல்கிறேன். ஆமாண்டா மச்சான். சாரி, ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருந்தனால கவனிக்கல. 2 டெலிஸ்கோப்பும் ஒன்றா சேர்ந்துருச்சு. நானும் ஏதோ ஒரு யோசனையில் கவனிக்காமல் இருந்துட்டேன் சார். இருங்க எடுத்துடுறேன். இல்லைங்க, நானே எடுக்கிறேன். எடுத்தாச்சு சார். சாரி, இனிமே இப்படி நடக்காம இருந்துக்கிறேன். ஓகே டாக்டர். என்ன கண்ணு, ஒரு நிமிஷத்துல நான் என்னையவே மறந்துட்டேன்ப்பா. ஏண்டா அதான் பெல் அடிச்சிட்டாங்கல்ல, வீட்டுக்கு போகாம எதுக்கு நம்ம இப்படி உட்காந்துருக்கோம்? வாடா போவோம். ரைட்டு, சிவப்பு சட்டைக்கு இன்னைக்கு செருப்படி கன்ஃபார்ம் நினைக்கிறேன். என்னடா அது, காலேஜ் முடிஞ்சு போச்சு, அடுத்து வீட்டுக்கு தானே போகணும். ஆமா, இவன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கான். நானும் தான் அந்த பிளேட் அடி வாங்கினேன். இங்க நான் அவன மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சுடு சொன்னாலும் இப்படி பல்ல கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பல்ல கட்ட சொல்லுடா. இங்க பாருடா, வேர்க்கனே செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம போயிரு. நம்மள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா, நேரம் எதுவுமே பண்ண முடியல. ஏய் மச்சான், அதாவது ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கடா. அனுபவம் பேசும். என்ன, ஃப்ரெண்டு சொல்றதை கேட்கலினா அவன் உருப்படவே மாட்டான், புரியுதா? அதுவும் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்றதை நீ கேட்கலினா நீ உருப்படவே மாட்டேன், புரியுதா? ரைட்டு. டேய் நண்பா, பொண்ணுங்களை பற்றி உனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியலடா. அதாவது பொண்ணுங்க எப்படின்னா, நம்மளை வந்து பாராட்டுற மாதிரி பாராட்டுவாங்க, புகழ்ற மாதிரி புகழ்வாங்க. ஐ மீன் 2 ஒன்று தான். இப்போ காலையில் அகலி அடிச்சா தெரியுமா, அது வந்து எனக்கு வலிக்கல. அது வந்து வலிச்சாலும் வெளியே காட்டிக்காம இருக்க பார்த்தியா, அதுதான் கெத்து. ஓகேவா? இப்போ உன்னை அடிக்கலாம் கிடையாது, திட்டுனா ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அடி வாங்கின எனக்கே சூட சொன்ன இல்லாத போது நான் இருக்க போது திட்டு வாங்க நீ எதுக்கு நான் ஃபீல் பண்ணணும்? துணிச்சு விட்டுறா மச்சான். அம்மா அப்பா திட்டு இந்த காலில் வாங்கிட்டு இந்த காலில் விடுறது இல்லையா, அந்த மாதிரி தாண்டா பொண்ணுங்களும். இப்ப இப்பெல்லாம் கோவப்பட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, சத்தியமா நீலாம் அகலியாவை கல்யாணம் கூட, அவ பக்கத்து கல்யாணத்துக்கு கூட போக முடியாது போல. அது மட்டும் இல்ல, அகலியா கிட்ட அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் என்னமோ சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு லெசன் எடுத்துட்டு இருக்கியா? ஏய் மச்சான், நான் உனக்கு ஒரு கருத்தை சொல்றேன் கேளு. அதாவது ஃப்ரெண்டு கூப்பிடாமலே போய் அசிங்கப்படுறான் தெரியுமா? அவன் ஃப்ரெண்டு திட்டுவான், அவன் நம்மள அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு தெரிஞ்சு அவன்கிட்ட அசிங்கப்படுற பத்தியா, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னடா கரெக்ட் தானே மகனே? நீயும் மூடு.
வைக்கவே நேரம் ஆயிடுச்சு. பஞ்சாயத்தா என்ன கல்யா சொல்ற? என்ன நீயும் அக்கா மாதிரி இறங்கிட்டே என்ன காலேஜ்ல? உங்களுக்கு தெரியாதா மேம், வம்புக்கு நானா போக மாட்டேன். ஆனா வர்ற வம்ப சும்மா விடுவேனா? அதான் வேற ஒண்ணும் இல்ல, ராகிங் மேட்டர் தான். ஹோ ராகிங்கா? உன் அக்காவோட காதல ராகிங்ல தான் ஆரம்பிச்சது. என்ன கல்யா அப்படியே ஸ்டாப் ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல மேம், அக்காவோட காதல் ராகிங்ல தான் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்களா, அதான் ஒரு மாதிரி ஓல்டு மெமரிஸ்க்கு போயிருச்சு. சரி ஓகே, என்ன ராஜேஷ் அண்ணா வருவாரா இல்ல பஸ்லயா? பஸ்ல நானும் வரேன். நான் இன்னைக்கு பஸ்ல தான் போயிருக்கேன். உனக்கு தெரியாதா? கொண்டு வந்து அவன் தான் விடுவான், அதே மாதிரி அவன் தான வந்து கூட்டிட்டு போவான். நான் இன்னைக்கு பஸ்ல போயிருக்கேன். அதானே பஸ்ல இன்னைக்கு போயிருக்கீங்க. ராஜேஷ் அண்ணா இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? அம்மா எங்க ராஜேஷ் அண்ணனை பார்க்கவே முடியல. அவனா? அவன் உங்க அக்கா வீட்ல தான் இருக்கான். அங்க இருக்காரா? என்ன சொல்றீங்க? நான் இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போலாம்னு நினைச்சேன். ஆமாமா, என் புருஷன் அப்புறம் கார்த்தி அண்ணா, சசி அண்ணா, பிரவீன் அண்ணா எல்லாருமே அவங்க வீட்ல தான் இருக்காங்க. அப்படியா? கோல்டன் ஆப்பர்சூனிட்டி. அப்ப நம்ம தான் போலாமா? எல்லாரும் ஒண்ணா போய் மீட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? போகலாம், பட் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வீட்ல வேலை இருக்கு. அதனால முடிச்சிட்டு நாளைக்கு போய்க்கலாமா? நாளைக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணாவே போய்க்கலாம். ஓகேவா? மகாவும் ஆசிரமத்துல இருந்து வர்ற டைம் தான். சோ அவளை பிக்கப் பண்ணிட்டு நந்தினி என்னன்னு தெரியல, நந்தினிக்கு நைட்டு பகல் டியூட்டி போடுறாங்க, அது தெரியல. பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாமா? புரிஞ்சு வாட்ச், புரிஞ்சு வாட்ச். பாவ ராஜேஷ் அண்ணா. சரி ஓகே, சரி ஓகே, பஸ்ல போறா இருந்தா பாத்து போ, இல்லனா ராஜேஷ் வருவான், என் கூட வரியா? அப்படியே உங்க வீட்ல டிராப் பண்ண சொல்லிடுறேன். இல்ல மேம் இருக்கட்டும், எனக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் 2 பேர் வரணும், அவங்களுக்கு இன்னைக்கு பிராக்டிகல் இருக்கு. சோ அதை முடிச்சிட்டு அப்படியே நாங்க கிளம்பலாம்னு இருக்கோம். நீ படிக்கிறது தமிழ், உனக்கு எதுக்கு பிராக்டிகல் வைக்கறாங்க? நான் படிக்கிறது தமிழ் தான், அதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிராக்டிகல் பண்ண மாட்டாங்களா? சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் 2 பேர் பிடிச்சு வச்சிருக்காங்க. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்க இல்லாம இருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர் பிடிச்சு வச்சிருக்கேன், அவங்க கூட தான் அப்படியே போயிட்டு லூட்டி அடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போறது இல்ல, அதனால தான் 2 பிராக்டிகல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிளம்பிடுவோம். அப்படியே சஞ்சு மராம இருக்கேன். சரி ஓகே, பார்த்து பத்திரமா போ. ஓகேவா? பை. சரி அவன் வந்துருவா, நான் போய் வெளிய வெயிட் பண்ணு. சரிங்க மேம். ஏ அக்ஷய், அட பார்த்திபன் ஏன் ஒரு மாதிரி கொண்டிருக்கான்? பார்த்தி, அகல்யா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வீட்டுக்கு போலையா? டைம் ஆயிடுச்சுல, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப கிளம்பணும்ல நீ. அம்மா வீடு எங்க இருக்கு? இவன் ஏன் இப்படி வாயை பொளக்குறியான்? என்னாச்சு? டேய் மச்சான், போச்சுடா மச்சான், போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. மதனே செத்துரு, நீ உயிரோட இருக்காத மதனே, நீ உயிரோட இருக்க லாய்க்கலடா மதனே, செத்துரு. வேணாம் அவனே, உனக்கு நீ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ செத்துரு நீ. ஏய் என்ன? டேய் மச்சான், நான் சீரியஸாவே சொல்றேன் மச்சான், நிஜமாவே சொல்றேன். நீ உயிரோட இருக்கணும்னா அகல்யா உனக்கு வேணும். என்ன, நீ உயிரோட இருக்காத. ஏன்னா இப்ப அகல்யா உன்னை விட்டு போக போறா, அது மட்டும் என் கண் கூட நல்லா தெரியுதுடா. நான் சொன்னா அப்படியே நடக்கும். அப்படியே அங்க கொஞ்சம் திரும்பி பாரு, அங்க என்ன நடந்துட்டு பாருடா மச்சான். பாத்தியா? இத பார்த்துட்டு இன்னமும் நீ உயிரோட இருக்கியா மச்சான்? இன்னும் நீ தூக்கல தொங்கி இருக்கணும்டா. இன்னும் உனக்கு நாங்க கரிமாதியே பண்ணிருப்போம். உண்டா செருப்படி வாங்கி செத்துறாத, மூடிட்டு போயிரு. அவனை பத்தி உனக்கு தெரியும். டே அவன் கிடக்குறான்டா, நான் தானே உனக்கு உண்மையான ஃப்ரெண்டு. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. ஒண்ணு, நீ அதை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வரைக்கும் உயிரோட இருக்கனா உன் மனசுல அப்ப அகல்யா கிடையாது. இன்னும் உன் மனசுல அகல்யா இருந்திருந்தா நீ தொங்கிருப்ப. நான் சொல்றேன். ஆகணும் அவ்வளவுதானே? வா சேர்ந்தே செத்து போவோம். மச்சான் அந்த செக்கு போடி மாப்ள, போ. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். என்னடா மச்சான், நீ தான் லவ் பண்ற, அப்ப நீ தான் செத்து போகணும். நான் தான் செத்து போகணும். நான் நீ செத்து போனீனா கூட நின்று அழுவண்டா மச்சான். அவ்வளவுதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். அதான் செத்து போனேன்னு சொன்னீல, நான் செத்து போறேன். வந்து நான் எப்படி செத்து போறேன்னு பாரு. என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? வீட்டுக்கு போறேன் தானே கேட்ட உடனே. ஏன்? அது நான் இப்ப வீட்டுக்கு போக மாட்டேன். நான் போறதுக்கு நைட்டு 11 மணி ஆகும். 11 மணி ஆகுமா? அவ்வளவு நேரம் வரைக்கும் இங்கதான் இருப்பியா? இல்ல நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒர்க் ஷாப் இருக்குல்ல, அங்க கம்பி அடிச்சு கொடுக்குற வேலை பார்க்குறேன். நான் வேலை பார்த்து தான் அக்காவை பார்த்துக்கிறேன்னா, அதனாலதான் அதோட காலேஜுக்கும் வர்றேன். ஒர்க் போறியா? அது ரொம்ப கஷ்டமா இருக்காது? நைட்டு 11 மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது அசைன்மெண்ட்லாம் கொடுத்தா எப்படி எழுதுவ? சயின்ஸ்ல வேற நிறைய ப்ராக்டிக்கல் ஒர்க் இருக்குல்ல, எல்லாத்தையும் எப்படி பண்ணுவ? நீ ஒத்தால மேனேஜ் பண்ணிப்பியா? கஷ்டமா தான் இருக்கும். நைட்ல தூங்க மாட்டேன். 2 மணி நேரம் தான் தூங்குவேனா,
அதுக்கப்புறம் எல்லா ப்ராக்டிக்கல் ஒர்க்கும் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு தான் நைட்டு அப்புறம் தூங்குவேன். வேலைக்கு போகணும். இப்போ என் ஃப்ரெண்டு வரணும். என் ஃப்ரெண்டு வந்தானா அவனும் நானும் சேர்ந்து தான் அந்த வேலைக்கு போகிறோம். 2 பேரும் அங்கே போய் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போக 11 மணி ஆகிடும். அப்புறம் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ராக்டிக்கல் எழுதுவேன். ஏன் அக்கா இந்த வேலையை செய்ய மாட்டாங்களா? அக்காவுக்கு ஒரு கால் இல்லை. கால் இல்லையா? என்ன சொல்ற? என்னாச்சு? அதை பற்றி இப்போ கேட்காத, நான் அழுதுருவேன். எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லை. அக்கா மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு கால் இல்லை. ஆக்சிடெண்ட்டில் கால் மட்டும் போயிடுச்சு. நான் தான் அக்காவை பார்த்துக்கிறேன். அக்கா வீட்டில இருந்தே டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அக்காவுக்கு சீக்கிரமாகவே குணமாயிடும். சரி, ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாமா? ரெக்கார்டு வேணா உனக்கு நான் எழுதிட்டு வந்து தரேன். நான் தமிழ் தானே படிக்கிறேன், எனக்கு அவ்வளோக்கா ஒர்க் இருக்காது. நான் வீட்டில் வெட்டியாக தான் இருப்பேன். ஸோ ரெக்கார்டு மட்டும் என்கிட்ட கொடு, நான் உனக்கு எழுதிட்டு வந்து தரேன். அப்புறம் வேணா மற்றதெல்லாம் காலேஜில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? எழுதிட்டு வந்து தரவா? மேம் ஹேண்ட் ரைட்டிங் கண்டுபிடிச்சிருவாங்களே, அதோட அக்கா திட்டுவாங்க. நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை செய்ய சொல்றது அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா, அதனால வேண்டாம். அது அடுத்தவங்க தானே செய்யக்கூடாது, நான் உனக்கு செஞ்சு தரேன். நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே, நம்ம ஃப்ரெண்டு ஆயிட்டோல, காலையில் தானே ஃப்ரெண்ட் ஆனோம். அப்புறம் என்ன பண்ணி நீ வேற ஆள நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லை, ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல. எனக்கு எழுதுறதுக்கே கஷ்டமா இருக்கும்போது உன்னோட வேலையை விட்டுட்டு எனக்கு எழுதும் போது இன்னும் கஷ்டமா இருக்கும்ல, வேண்டாம். அப்படியே நினைக்கிற? அப்படிலாம் இல்லை, உனக்குன்னா நான் எல்லாமே செய்வேன். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற, உனக்காக இந்த வேலையை கூட செய்ய மாட்டேனா? இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேவா? அதெல்லாம் இல்லை, நான் எழுதிட்டு வந்து தரேன். நீ என்ன ரெக்கார்டு எழுதுன்னு மட்டும் என்கிட்ட கொடு. இன்னைக்கு ஒரு நாள் நான் எழுதிட்டு வந்து தரேன். நீ மேம்கிட்ட நாளைக்கு சப்மிட் பண்ண அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லி பார்த்துக்கலாம், ஓகேவா? நீ நிஜமாலுமே நல்ல ஒரு ஃப்ரெண்டு தெரியுமா. எனக்கு யாருமே இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணதே இல்லை. நம்மளோட வேலையை நம்ம தான் செய்யணும்னு எங்கள் அக்கா சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அப்படிதான் இருப்பேன். யாருக்கிட்டையும் நான் உதவி கேட்க மாட்டேன். ஆனால் அவங்க உதவி கேட்டால் நான் செய்வேன். ஆனால் எனக்காக ஃபர்ஸ்ட் உதவி செஞ்சது நீ மட்டும்தான். நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. டேய், காலையில் தானே பேசினா, அதுக்குள்ள அவ பக்கத்தில் போய் உட்காந்துருக்கா. அந்த அளவுக்கு பேசுவாங்களா என்ன? ஏய் மச்சான், இந்த பொண்ணுங்களை பத்தி உனக்குலாம் தெரியாதுடா. எனக்கு A to Z தெரியும். தெரியுமா உனக்கு? எனக்கு நேரா சரியில்லைன்னு நினைக்கிறேன். பொத்திட்டு எந்திரிச்சு போயிரு, இழுத்து ஆரஞ்சுன்னு வச்சுக்க. வேண்டாம் மச்சான், எனக்கே தெரியல. அவன் மூஞ்சி பாரு, ஒரு மாதிரி கோணாக்கு மாதிரி இருக்கான்டா. என்னன்னே தெரியல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. விட்டவே கூடாது, எங்கேயும் முடிய விடக்கூடாது. அவ எனக்கு தான். ஃபீல் பண்ணாத, உனக்கு எல்லா உதவியும் நான் செய்வேன். சரியா? சரி, நீ சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? சரி. மூடுமே எவானோ நீதானே காதலே என்னானோ உருகி உருகி போனதடி என் உள்ளோ யானியே குருகி குருகி போனதடி. ஏமா மேம், பஸ் எத்தனை மணிக்கு வரும் அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா? காலேஜுக்கு புதுசு, அதனால தான் கேட்குறேன். மேம், நாங்களே புதுசு தான், எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. நிப்போம், எந்த பஸ் வந்தாலும் ஏறிக்கிறோங்க மேம். அப்படியா? இல்லைம்மா, நான் கொஞ்சம் வேகமாக வீட்டுக்கு போகணும், அதனால தான். பஸ் வரணுங்களா மேம்? மேம், பஸ் 5 o'clock தான் மேம் வரும். 5 மணி ஆகுமா? இங்கே தான் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும். ஏன் மேம், உங்கள் வீடு எங்கே இருக்கு? ஏய் லூஸு, இதில் என்னம்மா இருக்கு? தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு ஒன்றும் இல்லைல்ல. இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் போகணும், அதனால தான். ஓ மை காட், 12 கிலோமீட்டரா? அப்போ சீக்கிரமாக போய் தாங்க மேம் ஆகணும். ஆமாம்மா, என்ன பண்ண? சரி, ஓகே, காலேஜுக்கு ஒர்க் வந்துட்டோம். டைம் பார்த்துட்டு இருந்தா நம்ம டைமுக்கு போக முடியுமா? அதனால இருக்கட்டும். மேம் பயப்படாதீங்க, நான் தான். ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல இருக்கு. பஸ் எப்போ வரும்? யோ வாத்தி,
என்னையா பஸ் ஸ்டாப்ல கூட விட மாட்டியா நீ? அட பேதியில போறவனே, நீ எல்லாம் எதுக்கு உசுரோட இருக்க? செத்துரு நீ உயிரோட இருக்க லாய்க்கே கிடையாது. வெக்கம் கட்ட தரமா இங்க ஒரு புள்ள நின்னுக்கிருக்கே, இத பார்த்து முதல்ல உன்னை சிரிக்க வைக்க முடியுதா? நீ எதுக்கு உசுரோட இருக்க? செத்து போயிரு. அதான் சார் தெரியல, ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். இந்த காலேஜுக்கு புதுசு இல்லையா, ஸோ பஸ் எத்தனை மணிக்கு வரும் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அண்ணன் கிட்ட விசாரிச்சுட்டு தான் வரணும். ஓ சூப்பர், அண்ணா இருக்காங்களா? ஓகே, உங்க வீடு எங்க இருக்கு? இங்கிருந்து 12 கிலோமீட்டர் போகணும் சார். 2 பஸ் மாறுவேன். அண்ணா சொன்னாங்க ஒரே பஸ்ஸுனா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சார். ஓ 12 கிலோமீட்டரா? நான் இங்க இருந்து இன்னும் 3 ஊர் தாண்டி போகணும். ஸோ என் கூட வாங்களேன், டிராப் பண்ணிடுறேன். அது சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பஸ் வந்தா பஸ்லேயே போய்க்கிறேன் சார். இது என்ன மேம் இருக்கு? ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு போவீங்களா? அதுக்காக தான். இன்னும் ரொம்ப லேட்டாச்சுன்னா இருட்டிருல. நான் வண்டி பார்த்து தான் ஓட்டுவேன், வாங்களேன். அது சார் ரொம்ப யோசிக்கிறீங்க. சரி ஓகே, விருப்பம் இருந்தா வாங்க. அடே இந்த ட்ரிக்கெல்லாம் எப்படிடா யூஸ் பண்றீங்க? உடனே நீங்க இப்படி வளைஞ்சு பேசிட்டா அவங்க உங்க கூட வந்துருவாங்க. டே எப்படிடா இப்படிடா? டே உங்ககிட்ட தான் இதெல்லாம் கத்துக்கறணும். நம்பிக்கை இல்லாமல்ல டக்குன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே சார் வரேன். வாங்க மேம். இந்த புள்ள நம்மள கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது. போலாமா மேம்? போலாம் சார். என்ன போயிட்டாங்க? சரி, நம்ம உசுரோட இருக்க கூடாது. இப்படி நேரம் அவனை சாவ சொன்னா நம்ம உசுரோட இருக்கவே கூடாது. தண்டத்துக்கு இருக்கோம். இந்த போறேன். ஒரு காதல் கடிதம் வீடி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும், கண்ணே என் கண் பற்ற காயம் கை வைக்க தானாக ஆறும், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி எந்தேனி உன் தோளில் ஆடும் நாளை மழையோ சரி கலகல கலவன கவிதைகள் படிக்கிறது கூட முழு தென்றல் காற்று வீ என்ன சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான் தெரியுமா? அது தெரியலையே சார். சிலுக். பார்த்து உதட்டுக்கு வலிச்சிட போகுது. வலிக்காம தானே சாப்பிடுற? அதான் ரொம்ப வலிக்காம. ஹலோ, என்ன கொஞ்சம் திரும்புறீங்களா? கபடி அவர் சைட். ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. என்ன அங்க என்ன தெரியுது? பிரீத்தி, நீ எப்போ வந்த? ஓ, நான் வந்தது உங்களுக்கு தெரியாது. என்ன சாக்லேட் சாப்பிடுறீங்க? டைரி சில்க். காதுல விழுகல. டைரி சொல்லு. டைரி டைரி சில்க். இப்ப அது சாப்பிட்டே இப்ப என்ன? அது ஒரு சாக்லேட் தான், சரியா? சரி வண்டியில ஏறு, கிளம்பலாம். சரிடா, வீட்டுக்கு போலாம். போலாம். அவனே வீட்டுக்கு வா. சரிங்க சொன்னங்களா? அம்மா வீட்டுக்கு போட்டுமா? போயிட்டு நாளைக்கு வந்துருவேன். அப்ப சரிங்கக்கா, நான் கிளம்புறேன். குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, சாப்பாடு எல்லாம் கொடுத்துருங்க. நாளைக்கும் இதே டைமுக்கு நான் வந்துடுவேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. ஆனால் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற இத்தனை குழந்தைங்க மட்டும் கிடையாது, இன்னொரு ஆசிரமம் அந்த சைடு இருக்குல்ல, அத்தனை குழந்தைங்களுக்கும் சரி ஒரு மேம் வந்து லெசன் எடுத்தாங்க. அவங்க கேரக்டர் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எந்த குழந்தையும் இப்படி வந்து வெளியே வந்து அவங்கள வழி அனுப்பி வச்சு நான் பார்த்ததே கிடையாது. உன்னதாம்மா நான் பார்க்குறேன். இத்தனை குழந்தைங்களும் உன்னை வழி அனுப்பி விட வெளியே வந்து நிற்கிறத பார்க்கும் ஏகப்பட்ட அனாதை ஆசிரமம் இருக்குமா. அதில் எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும்.
ஆனா இந்த குழந்தைங்க மனசுல இவ்வளோ சீக்கிரத்துல இடம் பிடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? ஏன்னா இவங்க நார்மல் குழந்தைங்க மாதிரி கிடையாது. என்ன இதோ நிக்கிறாளே இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு எதுக்கு கால் விளங்காம போச்சுன்னே தெரியல. ஆனா ரொம்ப வேதனையா இருக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது. எத்தனையோ பேர் உலகத்துல குழந்தை இல்லாம இருக்காங்க. ஆனா யாருக்கும் இந்த மாதிரி அனாதை ஆசிரமம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. சரி ஓகே, சரிம்மா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அக்கா உண்மைதான், இந்த மாதிரி அனாதை குழந்தைங்களுக்கு அம்மா அப்பாங்கிற ஒரு உறவை யாரும் தர்றதில்ல தான். அதுக்காக தானே அன்னை தெரசா அவங்கள எல்லாருமே அம்மானே கூப்பிடுறதுன்னு அவங்களுக்கு அன்னை தெரசான்னு பேர் வச்சாங்க. அந்த மாதிரி தான். அதனால் இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ என்ன, இந்த குழந்தைங்களுக்கு அம்மா வேணும், என் ஒய்ஃபு அம்மாவாக இருப்பாங்க. சரியா, கவலைப்படாதீங்க. அந்த குழந்தைக்கு முடிஞ்ச அளவில் சீக்கிரமாகவே காலை சரி பண்ண பார்த்துடலாம். சொல்லப்போனால் ஒரு சிலர்லாம் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சாகணும், கட்டாயப்படுத்தி இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்காக செய்வாங்க. ஆனால் என் பொண்டாட்டி அப்படி கிடையாது. அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை பிடிச்சி செய்வா. அதுதான் அவளோட கேரக்டருமே. எனக்கும் அவகிட்ட அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் தான் ஆசைப்பட்டா இந்த மாதிரி அனாதை ஆசிரமத்துக்கு நான் வந்து டீச்சராக போகிறேன்னு அவள் தான் ஆசைப்பட்டா. அதனால தான் சிட்டி பூரா தேடி இந்த அனாதை ஆசிரமத்துக்கு அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டேன். இனி வந்து உங்களுக்கு எல்லாமாவா இவ இருந்து பாதுகாப்பா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க, தாராளமாக நாங்கள் செய்வோம். நாங்கள் வந்து டீச்சராக வரனால ஒரு காசு கூட எதிர்பார்க்காம நாங்கள் வர்றோம். அதனால் வந்து இவங்ககிட்ட உதவி கேட்டால் கூட அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாமே நாங்கள் செய்வோம். சரியா, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. எங்களுக்கு தேவை குழந்தைங்க ஆனந்தமாக இருந்தால் போதும். ரொம்ப நன்றிப்பா. எத்தனையோ நாள் இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் நாங்களாம் இருந்திருக்கோம். யாராவது வீட்டு வாசல் முன்னாடி போய் இந்த மாதிரி அனாதை ஆசிரமம் இருக்கு, இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னா நாயை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் உங்களை மாதிரி நல்ல உள்ள கொண்டவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க புண்ணியத்தில் இந்த குழந்தைங்க நல்லபடியாக வாழ்ந்தா போதும். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உனக்கு ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தா போதும், வேற எதுவும் வேணாம். அப்படிலாம் கிடையாதுக்கா. எதுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கீங்க? ஒரு வேளை சாப்பாடு இல்லைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், எல்லா குழந்தைங்களுக்கும் நான் சாப்பாடு போடுவேன். நான் எதுக்கு உழைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. சரியா, ஒரு குழந்தைக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். என்ன, அதுவும் ஒரு உயிர் தான். அதனால் சாப்பாடை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் எங்ககிட்ட உதவி கேளுங்க, நாங்கள் செய்வோம். சரியா, கையை கூப்பாதீங்கக்கா, கீழே போடுங்க. தந்த அழகிய வாழ் உலகம் முழுதும் அவனது வீழ்கள் மூடியே வாழ்த்து பாடு. Everybody put your hands up, groove to the beat. The music, சொல்லாத சொல்லுக்கு இல்லாத வார்த்தைக்கு ஏதே உன்ன மாதிரி என் சர்வீஸ்ல எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருப்பேன். நீல சும்மா தூசுடி. என்ன சாம் போடுற? செம்மையா மணக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல நான் பார்த்ததே இல்ல. கலை சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு கவின் வீட்டுக்கு போயிருந்தோம்ல கலை. ஏய் டார்லிங், நீ ஒரு விஷயத்தை யோசிச்சியா? நீ எத்தனை முறை என்னை விட்டு விலகணும்னு நினைச்சாலும் அந்த கடவுள் உன்னை என்கிட்ட தான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏ லூசு. என்ன கார்த்தி? வாட் ஹேப்பன்ட்? நத்திங்டா. நோ, நார்மலா இல்ல. என்னாச்சு? ஹே லூசு, எனக்கு என்ன, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். எதுக்கு கூப்பிட்ட, என்னாச்சு? இல்லையே, சரியில்லை. என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லைங்கிறேன்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கவினண்ணா வீட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? என் மேல சத்தியமா ஒன்றும் இல்லை. டேய் கிறுக்கு புருஷா, நான் என்னத்த மறைக்க போகிறவங்கிட்ட? ஒன்றும் இல்லை சரியா? அப்படியே அதிகமாக யோசிக்கிறது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கவினண்ணா வீட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? கேசன் குட்டி பார்த்தீங்களா? சஞ்சு பார்த்தீங்களா? சஞ்சு பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன், அப்படியே சஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? எதையோ மறைக்கிறான். ஏய் ஓகே தானே, போயிட்டு வரலாமா? கண்டிப்பா, நாளைக்கு நம்ம எல்லாரும் போலாம். அப்புறம் இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரே கலாட்டாவா போச்சுடி. என்னை வச்சு செஞ்சுட்டானுங்க. நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுல்ல, அதை வச்சுதான் ஒரே ஃபர்ஸ்ட் நைட் போராடினாங்க. சீ ராஸ்கல், எதை போய் எங்க பேசியிருக்கான் பாரு பண்ணி. சீன்னு சொல்ற, என்னை வச்சு செஞ்சுட்டானுங்க தெரியுமா? ஆனா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பேசணும். நாங்களும் காலேஜ் படிக்கும் போது பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எங்க ஆளாளுக்கு ஒரு ஒர்க்கு பாராமல, அப்புறம் எப்படி பேசுறது? ஆனா சஞ்சு தான் மீட் பண்ணணும். நாளைக்கு கண்டிப்பா சஞ்சு வீட்டுக்கு போகணும். ஓகே ஓகே சரி. அங்க பேசிட்டு வந்த இங்க எங்க அது என்னது?
அது கலை. ஏய் ஃப்ராடு, மூஞ்சிலே குத்துனேன்னு வையே. காலையில் என்ன சொன்ன நீ? குழந்தை குட்டி எதுவும் வேணான்னு சொன்னில்ல, இப்போ என்ன? இப்போ என்னங்கிற? நைட் ஆனோன்னையும் என்னங்கிற? ஏய், அப்படி இல்லடி பைத்தியம். அது இல்ல. ஏன் லுக்கு கூட விடக்கூடாதா? நீ லுக்கு மட்டும் விட மாட்டடா ஃப்ராடு. நீ என்னென்ன செய்வேன்னு எனக்கு தெரியும். என் செல்ல புருஷா. எனதுயிரே, எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே, எனதுறவே, கடவுளைப் போல் நீ முளைத்தாய். நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்க்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே, தரும் போக்களே, நீளுமே காதல் காதல். தலகாணி கீழே போடு. நீ முதல்ல போடு, அப்புறம் நான் போடுறேன். நான் எதுக்கு போடணும்? நான் போட முடியாது. தப்பு ஓ மேல. நீ தான் போடணும். கீழே போடு. நான் உன்னை அடிக்கணும். கீழே போடு. முடியாது. ராஜேஷ், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன் நல்லாவே தெரியும். என்ன ஆமா, இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன பயம் விட்டு போச்சா? பிரீத்திமா யாருன்னு தெரியும்ல? என்ன தங்கள தின்ன கத்தின்ன த தின்ன கத்தி. எப்ப பாரு அதே புத்திதான். ஏண்டா, நான் பொண்டாட்டி தானே? என்ன எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்க? பேருக்கு தாண்டி பொண்டாட்டி. பொண்டாட்டி ஆனியா? அவனே உன்ன என்ன என்ன பயம் காட்டுறீங்களா? அப்பப்பா அப்பப்பா, ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏய், ரொம்ப குட்டுக்கு முளைச்ச மாதிரி இருக்கே. சரியில்லையே. விடக்கூடாது. என்னமோ நடந்திருக்கு கவின் அண்ணா வீட்டுல. என்ன பேசுனீங்க? நாங்க என்னென்னமோ பேசுவோம். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஏச்சி, நீ என்னமோ பேச, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த அளவுக்கு நீ திமிர்த்தனமா ஆடுறதுக்கு அங்க என்னமோ நடந்திருக்கு. இப்ப மரியாதை உண்மையை சொல்ல போறியா இல்ல தலகாணியை வச்சு அமுக்கி கொன்றுவேன்? வேர்க்கனே உன்னை கொல்ல ட்ரை பண்ணேன். என்ன, எனக்கு புருஷனே இல்லைன்ட்டு கொன்றுவேன். என்ன சொல்லு? ஓ, அதையும் பாப்போம். மண்டை மண்டை மண்டை. முடி முடி வலிக்குது. முடி மட்டும் பிடிக்காதடி, விட்டுறி வலிக்குதுடி. வலிக்கிறதுக்கு தான் பிடிக்கிறேன். சொல்லு, என்ன பேசுனீங்க? சொல்ல மாட்டேனே, என்ன பண்ணுவேன்? அவனே உன்ன சொல்லு சொல்லு, இல்லன்னு வச்சுக்கோ பிச்சை எறிஞ்சிருவேன். என்ன, இருக்கிற 4 முடி ஒண்ணு பண்ணிடுவேன். சொல்லுடா, சொல்லு. எனக்கு தெரியாது, இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். வலிக்குது. அட சொல்ல மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? டேய் 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 உன்ன. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன், காலேஜுக்கு என்ன கூப்பிடுற டைமுக்கு தான் நீ வரணும்னு சொல்லி சொன்னேன். ஆனா நீ எப்ப வந்த? வந்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன சாக்லேட் அது? என் டைரி மில்க் உங்களுக்கு இறங்காதோ? டைரி சில்க் வாங்கி தின்னீங்க, சில்க். ஆக்சுவலா டைரி மில்க் தான் நான் வாங்கினேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ஒரு பாப்பா டைரி மில்க் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சதா. அதனால அந்த பாப்பா கிட்ட அதை கொடுத்துட்டு அப்புறம் கேட்ட சில்க் தான் இருக்குன்னாங்க. அதனால சில்கை வாங்கிட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, டைரி சில்க் தான் இருந்துச்சு, அதனால சில்க் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்களா? ஆமாடி, அதுக்கு ஏன்டி தலையை பிடிக்கிறேன் வேண்டி? முடியாது. என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு நான் பொண்டாட்டி, ஊர்ல உள்ளவலாம் பொண்டாட்டியான்னு தெரியல. இன்னும் முதல்ல நீ பொண்டாட்டியை மதிக்கிறியாடா? ஒரு புருஷனுக்கான எல்லா கடமையும் நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா செய்றியா? உன்ன அவளை இருடி வர. எங்க இப்ப பேசு பாப்போம். ஏய், என்ன நீ என்ன இப்படி புடிச்சிட்டா? உங்ககிட்ட நானே எதுவும் சண்டை போட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? எனக்கு சண்டையும் போட தெரியும், பாசமாவும் பேச தெரியும். என்ன சரி, என்ன இவ்ளோ பேச்சு பேசுறியே? நீ முதல்ல எனக்கு பொண்டாட்டியே நடந்துக்கிறியா? 5 வருஷம் ஆச்சுடி, 5 வருஷம். என்ன, நான் ஒரு வாரம் ஆச்சுன்னா 5 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? தெரியல. எங்க என் மூஞ்சி நல்லா பார்த்து சொல்லு. தெரியல. தெரியல. ஓ, தெரியலையா? சரி, யாருன்னு காட்டிட வேண்டியதான். மணி போல சிணுக்கு சிணுக்கு ஏ கிடக்க. என் வயசு 17,
நீ கலந்து கலந்து தேன் குடிக்க. லைட்டா உன் ஹிப்பை டச் பண்ணதுக்கே அப்படியே சொக்கி விழுந்துட்டேன். உன்னை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிற? இப்படிங்கிற ஒரு நொடி போதும். ஆனால் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு உண்மையாக லவ் பண்ணுறவன் தான் லவ் பண்ணுற பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவள் சுண்டு விரல் கூட அவன் மேலே படக்கூடாது. ஏன் அவன் பொண்டாட்டியாவே இருந்தாலும் சரி. உனக்கு என்னைக்கு என் மேலே விருப்பம் வந்து என்னை உங்ககிட்ட நெருங்க விடணும்னு நினைக்கிறியோ அப்போ நடக்கட்டும். அது வரைக்கும் எதுவும் வேணாம். ஓகேவா? இப்படியே டாமஞ்சரியாவே இருக்கலாம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நீ அள்ளி அடுக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கம் கட்டு கண்ண சவச்ச பஞ்சு உடம்பு இளம முழுவதும் தொலைக்க. ஓ செலவ செஞ்ச சிரிப்பில் நான் சகல அழகையும் தொலைக்க. நீ உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க அடி மெத்தையில 2 பேரும் செத்து பொழக்க.